தம்பி, உங்களையும் நீங்க பாடின பாட்டை இந்த கிராமத்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க பாட்டை சொல்லி வாயாராத ஆளே கிடையாது. 800 சனம் ஒட்டுமொத்தமா உங்களை பாராட்டினால அந்த பொறாமையில எவனோ உங்க மேடைக்கு வெளியே வச்சுட்டான். வச்சவன் எவன்னு தெரிஞ்சா டெல்லிக்கு ராசா இருந்தாலும் விடவே மாட்டோம். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். எங்க ஊர் திருவிழா முடியும் தட்டிய ஊர்ல இருந்து இங்க கச்சேரியை முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை போட்டி பொறாம இருந்தாலும், நான் எடுத்த காரியத்தை முடிக்காம பின்வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது. அணுகுண்டே போட்டாலும் எங்களோட இசையையும் பாட்டையும் யாராலையும் அழிக்க முடியாது. உங்க விருப்பப்படியே நடக்கும். நல்லது தம்பி, எங்க ஊர் சார்பா உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்க வரோம். சின்ன வயசுல காணாம போன நீங்க திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக எத்தனை சாமியை நான் கும்பிட்டுறப்ப, நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடலைங்க. என் மனசு போலவே உங்களை திரும்ப கொண்டு வந்து என்கிட்டயே சேர்த்துருச்சு. அப்படி தவம் இருந்த கிடைச்ச உங்களை ராத்திரி கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இழக்க இருந்தேனே. எனக்குதான் ஒண்ணும் ஆகல, அப்புறம் ஏன் வருத்தப்படுற? இத பாரு, 12 வயசுல என்னையும் பிரிக்கணுங்கிறதுக்காக என் சின்னம்மா திட்டம் போட்டு என்ன ஊரை விட்டே துரத்துனாங்க. அவங்க போட்ட திட்டம் பகல் கனவாயிருச்சு. நான் திரும்ப இந்த ஊருக்கே வந்துட்டேன். வந்திருக்கிற நான் தான் தெரியுமோ தெரியாதோ, அந்த துரப்பாண்டி என் மேல வஞ்சம் வச்சுட்டான். வெறும் ஊர்னி தண்ணியை மட்டும் குடிச்சு வாழ்ந்த அவனுக்கே இவ்வளவு தந்திரம் தெரியுதுன்னா, ஊர்னி தண்ணியும் குடிச்சு, காவிரி தண்ணியும் குடிச்சு, கங்கை தண்ணி வரைக்கும் குடிச்சிருக்க எனக்கு எவ்வளவு தெரியும். நானும் அவனால பாத்துறேன். எதுக்குங்க இந்த விஷ பரீட்சை? அப்பாவை பார்த்து நீங்க தான் முருகங்கிறது சொல்லிடலாங்க. பைத்தியம், அவசரப்படாத. வந்திருக்க நான் தான் அந்த அதிகார கூட்டத்துக்கு தெரிஞ்சா நாம 2 பேரும் ஒண்ணு சேர்த்துக்கு இடைஞ்சல் ஆயிடுவாங்க. எந்த காரணத்தை கொண்டோ நம்ம 2 பேர் விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். திருவிழா முடிஞ்சதும் நானே மாமனை நேர்ல பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். இனிமே வானமே இடிஞ்சு உன் மேல விழுந்தாலும் உன் கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. புரிஞ்சுதா? எங்க சரி ஐயா, கொஞ்சோண்டு சிரியா. அம்மா, அம்மா, என்னப்பா ஆச்சு? நம்ம திட்டம் எல்லாம் பதற போகுதுமா. என்னப்பா சொல்ற? ஆமாமா, மாமாவோட சொத்தை அனுபவிக்கிறதுக்காக நீங்க எந்த முருகனை ஊரை விட்டு துரத்துனீங்களோ அவன் திரும்ப வந்துட்டாமா. அவன் தான் நல்லா தெரியுமா? கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம தெரிஞ்சு போச்சுமா. ஊருக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம செல்லக்கிளியோட ஒட்டி உறவாடிட்டு இருக்கான். வெட்ட வெளி காட்டுக்குள்ள 2 பேரும் புருஷ மஞ்சாது மாதிரி சிரிச்சு பேசிட்டு என் கண்ணால பார்த்தேன். தண்ணியே பாலாக்கி தயிராக்கி வெண்ணெயாக்குறவனா எங்கிட்டயே மோத பாக்குறானா? வந்திருக்கிறது முருகன் உன் மாமனுக்கு தெரிஞ்சா அவனை ராஜ மரியாதையோட கூட்டிட்டு வந்து செல்லக்கிளியை கட்டி வச்சிருவார். அதனால கண்ணுல பார்த்தத கனவா நினைச்சு மறந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏய், வேலை செய்யற எல்லாருக்கும் சொல்றேன், இங்க பார்த்தத கேட்டத வெளிய சொன்னீங்க கீக்கு மாத்தா கிழிச்சிருவேன். ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன், பார்த்தத சொல்லுவேனா பரம்பரைய சொல்லுவேனா? நம்ம குடும்ப மானமே ஒரு கூத்தாடியால கெட போகுது. எப்படி பதற? எப்படி பதறாம இருக்க முடியும்? பத்தி எரியுது வீடா இருந்தா தண்ணி ஊத்தி அணைச்சிடலாம். நம்ம குடும்ப மானமே எரிஞ்சிட்டு இருக்கு. என்னமா சொல்ற? கொஞ்சம் புரிய முடியா சொல்லு. என்னன்னு சொல்ல? ஊர் என்ன, உறவென்ன, பரம்பரை என்னன்னு தெரியாத ஒரு பாட்டுக்கார பயலோட நம்ம செல்லக்கிளி உறவாடி இருக்கா. அவங்க 2 பேரும் ஒதுங்கி இருந்து பேசிட்டு இருந்தத நம்ம துரப்பாண்டி பாத்துருக்கான். நிஜமாவா? போய் சொல்லி பார்க்க நம்ம துரப்பாண்டி என்ன போக்கத்த பயலா? இந்த பரம்பரையில முளைச்சவன். அந்த கண்டாவிய பார்த்தவன பதறி போயிட்டான். இவன் பார்த்த மாதிரி இந்நேரம் வேற யாராவது பாத்திருந்தா நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் மந்தைக்கு வந்திருக்கும். உங்க மகளே வந்துட்டா. எங்க போயிட்டு வர்ற? எங்க போனேன், யார பார்த்தேன், எல்லாத்தையும் அவங்க சொல்லிருப்பாங்களே. நான் அந்த பாட்டுக்காரனை தான் பாத்துட்டு வரேன். பாத்தீங்களான்னு என்ன நெஞ்செழுத்தமா பேசுறா? நெஞ்செழுத்தம் எனக்கு திடீர்னு வரல. அது இந்த பரம்பரை சொத்து. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன வாய் கொழுப்பா பேசுற? ஒண்ணு என்ன எங்க போயிட்டு வராப்ல? நேத்தையில இருந்து ஆளையே காணோம். என் தங்கச்சி மகன் மருதைக்கும் பார்வதிக்கும் கல்யாணம், அங்கதான் போயிட்டு வரோம். மருதைய கட்டிக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு ஒத்த கால நின்னாலே எப்படி சம்மதிச்சா? கடச்சாமி இருக்கிறப்ப என்ன கவலை? மருதைய கட்டிக்க சம்மதிக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னோம், அம்பட்டுதான். இம்புட்டு தீபதியை கொடுத்தாரு, அப்பவே வாக்கப்படுறேன்னு சம்மதிச்சுட்டா. கடச்சாமி இந்த கலியுகத்துல ஒரு கடவுள் மாதிரி. அவர்கிட்ட போற எந்த காரியமும் பல நழுவி பால்ல விழுந்து அது நழுவி தேன்ல விழுந்த மாதிரி முடிஞ்சிருது. அரண்மனையார் குடும்பம்னா அழுத பிள்ளையும் வாய மூடும்.
அப்படிப்பட்ட நாம மையும் மறந்துன்னு வைக்கிறது நம்ம பரம்பரைக்கு தகுமாமா? ஏறு கட்டி வாழ்ந்த பரம்பரை பேர் கட்டு போயிடக்கூடாது. இன்னார் மக செல்லக்கிளி எவனோ ஊர் பேர் தெரியாத ஒரு பயிரோட சகவாசம் வச்சிருக்கான்னு நார சிரிக்கிகளாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசி விடுவாளுங்க. மானம் கெட்டு மரியாதை கெட்டு வாழ்றதை விட அரண்மனையார் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் நாண்டுகிட்டு சாகலாம். அந்த பையன் தனிப்பட்டு வந்திருந்தானா தடியால 4 வச்சு ஊரை விட்டு துரத்திடலாம். அவன் பொது காரியத்துக்கு வந்தவன். அடிச்சு துரத்தனா அசிங்க வெளியே வந்துரும். அதனால்தான் சொல்றேன், நம்ம தோட்டத்து பயிருக்கு வேலியை போட்டு வச்சுட்டா பாதையில போற மாடு பயிரை மேய்ஞ்சிராது பாருங்க. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற அத சொல்லு. நாளைக்கே சடசாமியை பார்த்து நம்ம செல்லைக்கு இந்த பயலை நினைக்காம இருக்க ஒரு வழி பண்ணிடணும். என்னம்மா தங்கச்சி இப்படி சொல்லுதே, நீ என்ன நினைக்கிற? என்கிட்ட என்னப்பா யோசனை கேட்டுக்கிட்டு, நல்லது கெட்டது உனக்கு தெரியாதா? நீ பார்த்து முடிவெடுத்த சரிதான். சரி, இப்பவே சடச்சாமியை பார்த்து செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம். சாமி வணக்கங்க. உங்களுக்கு என்ன வேண்டும்? சாமி, என் மக செல்லக்கிளி ஊரு பேர் தெரியாத ஒருத்தன் கூட சிரிச்சு பேசி பழக ஆரம்பிச்சுட்டா. பேச்சளவோட இருக்கிற என் பொண்ணு அவங்கிட்ட மனச பறி கொடுத்துட்டான்னா என் பரம்பரையோட மானமே போயிடும் சாமி. அரண்மனையார் குடும்பத்துல இப்படி ஒரு மானக்கேடான சம்பவம் நடந்ததே இல்ல சாமி. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எங்க வீட்டு பொண்ணு அவனை நினைக்க கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாது. வீட்டுல பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும். தாயே, வந்திருக்கிற மக்கள் எண்ணம் நிறைவேறணும். அவங்க பரம்பரை மானம் காப்பாற்றப்படணும். இந்த நிமிஷத்தில் இருந்த அந்த மக அவனை நினைக்க கூடாது. ஓம் ராம் ரீம் ஓம் கை ஓம் ரா ஓம் ரடா. என்னம்மா செல்லக்கிளி, என்னமாச்சு? என்னாச்சு? உள்ள போய் மோர் கொண்டு வாப்போ. நான் தான் முருகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து பாத்துட்டு போவான். இப்ப என்னடா 2 நாளா ஆளையே காணோம். ஒண்ணுமே புரியல. அண்ணே, திருவிழா நேரம் வீட்டுல ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு அப்படி தோணலப்பா, ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. அண்ணே, ப்ராப்ளம் அப்படி இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிருந்தீங்களே, அங்க பாருங்க மயில மாதிரி இறந்து வராங்க. நாங்க அப்படி ஒதுங்கிறோம், உங்க காதல் கேஸ் அவுத்து விடுங்க. ஏன்னு வருங்கால திரும்பி பார்க்காம போறாங்களே, ஏதோ வசவசா நடந்திருக்குமோ? ஏய் சரி, ஏய் கிராமத்து பொண்ணுங்கள கடத்தருவுல விக்கிற கத்திரிக்காய் நினைச்சியா? செவில பிஞ்சிரும், ஜாக்கிரதை.
ஏன்டா கண்ணா அப்படி பாக்குற? ஏண்டாவா? என்ன ஆம்பளைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? This is மெட்ராஸ் லாங்குவேஜ். ஆம்பளைய வாமாம்போ, பொம்பளைய போடா அப்படிம்போ. அப்படியா? அப்படித்தான். நீங்க கிட்டார் வாசிக்கிறவரு, ரசிகர்கள் உள்ளத்துக்குலாம் சொந்தமானவரு. உங்களை நான் சொந்தமாக்கிக்க போறேனே, அது சரிதானான்னு யோசிக்கிறேன். என்னுடைய கிட்டார் வாசிப்பினால லட்சோப லட்சம் உள்ளங்களையும் காதுகளையும் குளிர வைக்குது. நீ என் இதய ராணி, என் இதயத்தை உங்ககிட்ட திருட்டு கொடுத்துட்ட. நீயும் நானும் கிட்டாரும் கம்பியும் போலவும் ட்ரம்பெட்டும் சைட்ரம் மாதிரியும். வழக்கமா எல்லா ஆம்பளைங்களும் சொல்றதான் நீங்களும் சொல்றீங்க. ஏய், லவ்ங்கிறது யூசுவல் ஃபார்முலா. அதுக்காக யாரும் பண்ணாமல இருக்காங்க. கம் ஆன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஏய், நான் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன். எல்லாமே என்கிட்ட ஃபாரின் டைப்ல தான் இருக்கும். 500 வருஷம் நாங்க அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம். அதனால எல்லாத்தையும் ஃப்ரண்ட்ல வச்சிட்டு மேரேஜ் மட்டும் பேக்ல வச்சுக்கலாம். அதான் முடியாது. ஏண்டா முடியாது? ஏய், பண்ணிட்டான் பொண்டாட்டி தினவன். முதல்ல தாலியை கட்டு, மத்ததெல்லாம் அப்புறம். ஏய் அங்கிள், நம்ம நாட்டுக்கு உன்னோட நாகரிகம் ஒத்து வராதுப்பா. இந்த பாரு, நீங்க 2 பேரும் வயலு வாய்க்கா வரப்புன்னு சுத்துறத ஊர்க்காரங்க எல்லாம் பாத்துட்டாங்க. முதல்ல கல்யாணத்தை பண்ணு. ஏன்னா கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். ஏயா இப்ப நான் என்ன 5008 5020 நான் சொன்னேன்? அவசரப்படாத. என்ன ஒரு மாதிரியா பேசுற? இதெல்லாம் வீட்டுல கேட்கணும்பா. என் பொண்ணை தொடும்போது என்கிட்ட கேட்டா தொட்ட? டேய் மாமா, இந்த மாதிரி நீ அவசரப்பட்டு தான் எங்க அக்காவை அடிச்சு கொண்டு தனியா உட்கார்ந்து தின்னுக்கிற. திஸ் இஸ் லவ். இதுல அவசரப்படக்கூடாது. பெருசா மீச வச்சிருக்க உனக்கெல்லாம் இத பத்தி புரியாது. நான் வீட்டுக்கு போய் இத பத்தி தீர யோசனை பண்ணி உனக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவை என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறேன். ஓகே, வர்றேன். ஹாய் டார்லிங், ஐ வில் மீட் again. ஓ, திஸ் கிஸ் நான் மறந்தே போயிட்டேன். கேட்ச். செலகிளி, நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. முருகன் மேல உசிரையே வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனை அத்தனை பேருக்கு மத்தியில கை நீட்டி அடிச்சிட்டியே. 10 பேருக்கு மத்தியில கைய பிடிச்சு இழுத்தானா அப்படிப்பட்ட திமிர் பிடிச்ச பயல சும்மா விடக்கூடாது. இங்க பாரு, மனசுக்கு பிடிச்சவள ஒரு ஆம்பளை கைய பிடிச்சு இழுக்கிறதும் கொஞ்சம் சகஜம் தானே. அவன் மனசுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதாது, எனக்கும் பிடிக்கணும். உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி வளர்ற. நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல. நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். மலை கோயிலுக்கு போய் படி பூஜை செய்யணும். நான் வரேன். செலக்லி, நான் சொல்றது கேளு. நீ என்கிட்ட நடந்துக்கிறது நடிப்பா இல்ல நிஜமா? ஏன் பேசாம இருக்க? இந்த நாடகத்தை அரங்கேற்று இருந்த யாரு? மௌனமானது என் மனசை சாகடிக்காத. உன் மனமாற்றத்துக்கு என்ன காரணம் சொல்லு. நீ யாரோ நான் யாரோ? நான் எதுக்காக உன் மனசு சாகடிக்கணும்? செலக்லி, நான் தான் உன்னோட முருகன். அத மறந்துட்டியா? நீ யாருங்கிறதே எனக்கு தெரியாதப்ப எப்படி நினைக்க முடியும், எப்படி மறக்க முடியும்? எனக்காக பல வருஷம் நீ எங்கல இல்ல. என் பாட்டை கேட்ட உடனே துள்ளி குதிச்சு ஓடி வரல? இல்ல. நான் தான் முருகன் தெரிஞ்ச உடனே வயலு வரப்புல என் கூட சுத்தி தெரியல? இல்ல. ஏய், என் பொறுமையை சோதிக்காத. நீ என்ன காதலிக்கல? இந்த வானம பூமி அழிஞ்சாலும் நம்ம காதல் அழியாதுன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யா? அர்த்தம் இல்லாம ஏதாவது உளராத. உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. நீ இப்படி சுத்தி சுத்தி வர்றத பாக்குறப்ப என் உச்சி வரைக்கும் பத்திட்டு எரியுது. நீ ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவனா இருந்தா இப்படி பொறுக்கித்தனமா சுத்துறத விட்டுட்டு பொழைக்கிற வழிய பாரு. அந்த பொண்ணு மனசை யாரோ கெடுத்து வச்சிருக்காங்க. அதான் வேண்டாதவன்ட்டு பேசுற மாதிரி பேசிட்டு போகுது. இனிமே நம்ம தாமதிக்க கூடாது. உடனே உங்க மாமாவை பார்த்து நீங்க தான் முருகங்கிற விஷயத்த சொல்லிடணும்னு. எல்லாம் முத்து இலசா விழுதுடா, முத்தலா பார்த்து வெட்டு. இந்த முத்துபாய் எப்பவும் இப்படித்தான் முதலாளி. அரவளை பிடிச்சோம்னா இலசா வெட்டி தட்டுறான், ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறான். நீ மட்டும் கிழிச்சிருவியாக்கும். மத்தவனை பத்தி கோழி மூட்டதுல ஏறு. உருப்பட வழிய பாடுற. அப்பா வாமா, மலை கோயிலுக்கு போய் படி பூஜை பண்ணிட்டு வந்தியா? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நம்ம ஊருக்கு புதுசா பாட வந்திருக்கிற பாட்டுக்காரன் என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு மலை கோயிலுக்கே வந்துட்டான். யாராவது பார்த்தா அசிங்கமா நினைச்சுக்க மாட்டாங்க? அதான்ப்பா மனசே சரியில்லை. இதுக்காகவா இடிஞ்சு போய் வர்ற?
சரி சரி நீ வீட்டுக்கு போமா, நான் பாத்துக்கிறேன். போமா. சரிப்பா. மாமா, யாருக்கு யாருடா மாமா? என்ன தைரியம் இருந்தா என்ன மாமான்னு கூப்பிடுவ? ஊரை விட்டு ஊரு வந்த கழுத உன்ன. மாமா நான் சொல்றது கேளு. நீ சொல்றது கேட்க நான் தயாரா இல்ல. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஏதாவது காரணம் சொல்லி ஒட்டு ஊற வச்சுக்கலாம் நினைச்ச உன் உடம்பு முக்கா தொட்டுக்கு போறாள். போறாங்க இருந்து மாமா. போடா. ஏய் என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? இவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தங்குடா.